Hi everyone, இது Fact Digest, News, Facts, Current Affairs இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரின்னு நாம நினைச்சு செய்யற பல விஷயங்கள் தவறா இருக்கும். உணவு விஷயத்திலும் இது போலதான். உணவு விஷயத்துல சரின்னு நாம நம்பிக்கையா ஃபாலோ பண்ற பல விஷயங்கள் உண்மையில தவறா இருக்கும். மக்கள் கிட்ட இருக்கிற பொதுவான உணவு விஷயத்தை பத்தின 10 நம்பிக்கைகள், அவற்றிற்கான உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். எந்த பிரெட் வாங்குறதுன்னே தெரியலங்க. முன்னாடி எல்லாம் பிரெட்னா ஒயிட்டா தான் இருக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வந்துரும். இப்ப பார்த்தோம்னா பிரவுனா இருக்குது. கேட்டா அதுலதான் நியூட்ரியன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ உண்மையிலேயே இந்த பிரவுன் பிரெட்ல நியூட்ரியன்ஸ் ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பிரெட், பிரவுன் பிரெட் இந்த ரெண்டு வகையான பிரெட்லயுமே ஒரே அளவான கலோரி தான் இருக்கு. சோ ஒயிட் பிரெட்டுக்கு சப்ஸ்டிடியூட் பிரவுன் பிரெட் என்ற நம்பிக்கை உண்மை கிடையாது. Chocolate is injurious to health. மிட்டாய் உடல் நலத்துக்கு தீங்கானது. இந்த மாதிரி தாங்க பெற்றோர்கள் குழந்தைங்களை சாக்லேட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. உண்மையிலே சாக்லேட்டை நம்ம அவாய்ட் பண்ணணுமா இல்ல சாக்லேட் சாப்பிடலாமா? சாக்லேட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்ன்றது ஒரு தப்பான விஷயம். டெய்லி ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிடுறது ஒரு ஆரோக்கியமான பழக்கம். குறிப்பா டார்க் சாக்லேட்டை செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஒரு திங்கிங் இருக்கு, ஒரு நல்ல டயட் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் என்னதான் கம்மியா வித்தா கூட அதை ஓரம் தள்ளிட்டு ஃப்ரூட்ஸ் எவ்வளவுதான் அதிகமா வித்தா கூட அதை வாங்குறாங்க. அவங்க கிட்ட என்ன ஒரு நம்பிக்கைன்னா வெஜிடபிள்ஸை விட ஃப்ரூட்ஸ்ல தான் அதிகமா நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நம்பிக்கை உண்மைதானா? ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிளை விட ஃப்ரூட்ஸ்ல அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. ஆனா உண்மையில ஃப்ரூட்ஸை விட 3 மடங்கான நியூட்ரியன்ஸ் வெஜிடபிள்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 3 கப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்கன்னா 1 கப் ஃப்ரூட் சாப்பிட்டா போதும். நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதன் மூலமாவே கிடைக்கும். ஒபிசிட்டின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ வெயிட்டை கம்மி பண்றதுக்காக அவங்களுக்குள்ளேயே ஒரு டயட் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டயட் பாத்தீங்கன்னா பட்னி கிடக்கிற மாதிரி இருக்கும். காலையில ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, மத்தியானம் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பட்னி கடந்து வெயிட் குறைக்கிறது நல்லதா கெட்டதா? ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீத் சாப்பாடை குறைச்சா வெயிட் லாஸ் பண்ணலான்றது. கண்டிப்பா இது ஒரு தவறான விஷயம். இந்த மாதிரி ஆல் ஆஃப் எ சடன் நீங்க சாப்பாடை குறைச்சிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வருமே தவிர நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அது அதிகமா சாப்பிட்டா கூட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மக்கள்கிட்ட எந்த சர்க்கரை யூஸ் பண்றன்றது ஒரே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணலாமா இல்ல நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனா நாட்டு சர்க்கரையில அதிகமா ஆரோக்கியத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கை உண்மைதானன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா நினைக்கிற மாதிரி வெள்ளை சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை எப்போதுமே சப்ஸ்டிடியூட் கிடையாது. வெள்ளை சர்க்கரையில எந்த அளவுக்கு கலோரி இருக்கோ அதே அளவான கலோரி தான் நாட்டு சர்க்கரையிலும் இருக்கு. ஆனா வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றதால ஏற்படுற பாதிப்புகள் நாட்டு சர்க்கரையை சாப்பிட்றதால ஏற்படாது. முக்கியமா டயபெட்டிக் இதுல ஒரு தப்பு செய்யறாங்க. வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணா போதும், நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுல எதை நீங்க சாப்பிட்டாலும் எஃபெக்ட்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உணவு பழக்கத்துல மக்கள் கிட்ட பொதுவா இருக்கிற 10 நம்பிக்கைகள் மற்றும் அவற்றிற்கான உண்மை விவரங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நாங்க நிறைய அப்லோட் பண்றதா இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.